ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கடலைப்பருப்பு போலி. இந்த போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் தண்ணி கரெக்டாக வைங்க, ஏன்னா நம்ம கொல கொலன்னு வெந்துடக்கூடாது. இப்போது போலியோட மேல் மாவு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 கப்பு கோதுமை மாவில் இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் சால்ட், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய். மாவு பிணையும் போதே எண்ணெய் சேர்த்துனோன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். 3 கப்பு மாவுக்கு எனக்கு 4.5 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிங்க. மாவு பிணைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ நான் 250 கிராம் கடலைப்பருப்புக்கு 200 கிராம் வெல்லம் ஆட் பண்ண போனேன். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்வீட் கரெக்டாக இருந்துச்சு. உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும். ஸோ வாழலையில் இந்த மாதிரி நம்ம மாவை தட்டிட்டு நம்ம பூரணத்தை நடுவில் வச்சு சுற்றிலையும் நல்லா மடக்கி மெதுவாக தட்டையாக மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக அழுத்தி விடுங்க. பூரணம் வெளியில் வராத மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லா தட்டுங்க. தட்டிட்டு தோசைக்கல் இந்த டைமில் அடுப்பில் வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்மளுடைய போலியை இந்த தோசைக்கல்லில் 2 பக்கமும் சுட்டு எடுத்தால் போலி ரெடி ஆயிரும். வேணும்னா உங்களுக்கு மேலே நெய் தடவிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த போலியை ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.